சென்னையில் தினமும் 60 லட்சம் பேர் பயணிக்கிறார்கள். இவர்களில் மாநகர பேருந்துகளில் பயணிப்போர் எண்ணிக்கை 32 லட்சம், மெட்ரோ பயணிகளின் எண்ணிக்கை 3.2 லட்சம், புறநகர் ரயிலில் பயணிப்போர் 9.4 லட்சம். இந்த நிலையில் முழுமையான போக்குவரத்து திட்டத்தின் பகுதியாக சென்னை போக்குவரத்தில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களின் மதிப்பு 2 லட்சம் கோடி ரூபாய். இதன் ஒரு பகுதியாக கேரளத்தின் வாட்டர் மெட்ரோ பாணியில் பக்கிங்காம் கால்வாயில் நீர்வழி போக்குவரத்துக்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல வாட்டர் மெட்ரோ திட்டமானது சென்ட்ரல் முதல் கோவளம், கோவளம் முதல் மாமல்லபுரம் இடையே திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. 70 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னையில் டிராம்புகள் ஓட இருக்கின்றன. டி நகரிலிருந்து 1000 விளக்கு வரை இதற்கான பாதை அமைக்கப்பட இருக்கிறதாகவும், மேலும் மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்டத்தை தாண்டி புதிய விரிவாக்கங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கோயம்பேட்டிலிருந்து பட்டாபிராம் வரையிலும், விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக செங்கல்பட்டு வரையிலும், தாம்பரத்திலிருந்து அடையாறு வரையிலும் என்று பல கட்டங்களாக மெட்ரோ ரயில் போக்குவரத்து விரிவாக்கம் பெறுகிறது. புறநகர் ரயிலுக்கான வழித்தடங்களும் பாதைகளும் அதிகரிக்கப்பட இருக்கின்றன. எண்ணூர் காட்டுப்பள்ளியிலிருந்து மாமல்லபுரம் வரை, ஸ்ரீபெரும்புதூர் முதல் காஞ்சிபுரம் வரை புதிய பாதையும், தாம்பரம் செங்கல்பட்டு அத்திப்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே கூடுதல் வழித்தடங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பேருந்துகள் எண்ணிக்கையையும் 3481 8533 அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆக அடுத்த 25 ஆண்டுகளில் சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு பெரும் மாறுதலுக்கு உள்ளாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.